ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் உங்கள் சுதர்ஷன். என்னடா மொட்டை வெயிலில் எங்கேயோ போயிட்டுருக்கானேன்னு நினைக்காதீங்க. ஒரு வேலை வந்துருச்சு, அதனால அதான் நாங்குநேரி வரைக்கும் போயிட்டுருக்கேன். சரி, சும்மா தானே போகிறவள்ள அப்படியே ஒரு வீடியோவாக கவர் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ரொம்ப நாள் ஆச்சு யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணி. அதான் அப்படி சொல்லி ஆக்ஷன் கேமரா ஹெல்மெட்லாம் மாட்டிட்டு நம்ம பாட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கோம். சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வரணும். ஏன்னா வெயில் பயங்கரமாக கொளுத்துது எங்கள் ஊரில். வந்து நிறையா வேலை இருக்குது வீட்டில். சரி, நாங்குநேரி போகிறேன்னு சொன்னேன். எதுக்கு போகிறேன்னு சொன்னேன்னா சொல்லலைல்ல. எதுக்கு போகிறேன் அப்படின்னா, என்னத்தை சொல்கிறது, வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு அடி விழலாம். ஆனால் அடி மட்டுமே வாழ்க்கையில் விழலாமா? அந்த மாதிரி தான் என் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. இந்த வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து ஒன்றும் சரியில்லை. ஃபஸ்ட்டு லவ்வில் பிரச்சனை, அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலாக பிரச்சனை, கேரியரில் பிரச்சனை, இப்படி ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்குது. நான் என்ன தான் பண்ணுவேன் சொல்லுங்கள். என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை என் ஃப்ரெண்டு ஒருத்தன் யூடியூப் சேனல் வச்சுருக்கான். சரியா, இந்த கோயில் கூட ஃபங்க்ஷன்லாம் வந்து எடுத்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுவான். அவன் சொன்னான், வாடா பக்கத்து ஊரில் ஒரு கோயில் கூட இருக்குது, போய் வீடியோ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான், அப்புறம் அவன், இன்னொரு பையன், 3 பேர் வந்து போனோம். நைட்டு தான், ஓகேவா, நைட்டு கிளம்பி போனோம். போகும்போது ரோட்டில் நல்ல மேடு பள்ளம். அவன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேறு போனான். ஏன்னா எனக்கு லேட் ஆகிடுச்சு. ஃபாஸ்ட்டாக போனான்னா, போகிறப்போ நான் ஃபோனை வந்து பார்த்தோன்னா ஷர்ட் பாக்கெட்டில் வச்சுருந்தேன். ஷர்ட் பாக்கெட்டில் வச்சுட்டு நான் வந்து கடைசியாக உட்காந்துருந்தேன். அப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த பள்ளத்தில் ஏறி இறங்கும்போது ஃபோன் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்து டிஸ்பிளே போயிடுச்சு. ஏற்கனவே அந்த மொபைலில் டிஸ்பிளே வந்து மேலேருந்து வெளியே ஃபீல் ஆகிட்டு தான் வந்துட்டு இருந்தது. கீழே விழுந்தவொடனே மொத்தமாக போச்சு டிஸ்பிளே. ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன், ஒர்க் ஆகலை. ரைட்டு, ஓகே, ஃபோனுக்கு அவ்வளோதான் ஆயுசு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டேன். நம்மகிட்ட எந்த ஃபோன் இருந்தாலுமே 2 வருஷம் தாங்க மாட்டேங்குதுங்க. ஏதாவது ஒன்று வந்துடுது. ஒன்று நான் உடச்சிக்கிறேன், இல்லைன்னா எங்கேயாவது விழுந்து உடஞ்சிருது. ஃபோனுக்கும் நமக்கு ஒரு ஆசையே இல்லை. அந்த சிவா மனசு சக்தி படத்தில் சந்தானத்துக்கும் ஃபோனுக்கு ஒரு ஆசையே இல்லாமல் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் எனக்கு கதை. எத்தனை ஃபோன் வாங்கினாலும் சரி 2 வருஷம்தான், மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம வேலை. அதான் சரி, ஃபோன் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து ஒரு ரியல்மி யூஸ் பண்ணுறாங்க, ரியல்மி 10. சரி, அதை கொஞ்சம் நாளைக்கு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் புதுசு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் வேணும்ல, அதனால தான் வீட்டில் ஒரு கீபேட் மொபைல் கிடந்தது. அந்த கீபேட் மொபைலுக்கு வந்து இப்போ சார்ஜிங் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அதனால் ஒரு பேட்டரியும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த சார்ஜிங் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு முந்தானத்து போயிருந்தேன். முந்தானத்து போய் கொடுத்துட்டு வந்தேன். அவங்க இன்னைக்கு கால் பண்ணி ரெடி ஆகிடுச்சு, வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். வாங்கிட்டு அம்மா மொபைலில் அவங்க சிம்மை வந்து கலட்டி மாற்றி போட்டுட்டு அந்த ரியல்மி 10ல் என் சிம்மை போட்டு யூஸ் பண்ண வேண்டியதான் கொஞ்சம் நாளைக்கு. அதுக்கப்புறம் வந்து புது ஃபோன் வாங்கிக்கலாம். இனிமேல் வந்து ரியல்மியில் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ரியல்மி வச்சுருந்தேன். அதுலேயும் டிஸ்பிளே தான் பிரச்சனை. அது நான் கீழே போட்டு தான் உடச்சேன் 2வது. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த என்னென்னா, டிஸ்பிளே வந்து ஒரு சைடாக லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வந்து அப்படியே கலண்டு வர மாதிரி வந்துருச்சு. அந்த ஸ்ட்ரைப் மட்டும் இல்லைன்னா அப்படியே கீழே விழுந்துடும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மொபைலுக்கும் ரியல்மி 9 Pro Plus யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கும் வந்து அப்படி தான் இருந்துச்சு. கீழே விழுந்தனால டக்குன்னு போயிடுச்சு. அதனால் ரியல்மியில் எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. இனிமேல் வாங்கினா சாம்சங் தான் வாங்கணும். ஓவர் ப்ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, சாம்சங்கில் இனிமேல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வந்துருச்சு எனக்கு. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். போயிட்டு வாங்கிட்டு வரணும். இதுக்கு நடுவில் வண்டியில் வேறு பிரச்சனை, சர்வீஸ் விடணும். என்னத்த சொல்கிறது, வாழ்க்கையே இப்படி தான் கடுப்பு கூந்தலாக போயிட்டு. மதிய நேரம்னா கொஞ்சம் கடுப்பாக இருக்குது ட்ராவல் பண்ணுறதுக்கு. இதே மார்னிங் டைமோ ஈவினிங் டைமோ நல்லா இருந்திருக்கும். ஈவினிங் போய் வாங்கலாம், பட் ஈவினிங் எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது. அதனால தான்
ஒரு வேலை கையோட முடிஞ்சு அப்படின்னு சொல்லி தான் கிளம்பிட்டுருக்கேன். இதாங்க நான் படித்த ஸ்கூலு, சென்ட் ஃப்ரான்சிஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நல்ல மெமரிஸ் இருக்குது இந்த ஸ்கூலில். அப்போ உள்ள ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ வர கண்டினியூ ஆகுறாங்க. காலேஜில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னும் டச்சில் இல்லை. பட் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்வேஸ் பெஸ்ட்டு. உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு. அடிச்சுவோமா? ஓடுறா இண்டிகேட்டரா? ஓட்டு ஓட்டு ஓட்டை. நாங்குநேரி தாலுகா ஆஃபீஸ். நாங்குநேரி ரைட்டில் வந்து கட் பண்ணி போனோன்னா ஏர்வாடி வழி போயிடலாம். ஏர்வாடி போகலாம், களக்காடு போகலாம். இதே நேராக போய் லெஃப்ட் எடுத்திங்கன்னா திசையன்விளை, லெஃப்ட் எடுத்தோம்னா இப்போது நாங்குநேரி. நாங்குநேரியில் இந்த மாதிரி ஒரு 2-3 டேஞ்சரஸான வளைவுகள் உண்டு, பார்த்து தான் போனோம். இங்கெல்லாம் வந்து நீங்கள் யார் மேலே விட்டு உங்கள் மேலே தப்புலன்னா கூட உங்களை தான் போட்டு அடிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஊர் நாங்குநேரி. பயங்கரமான ஊர். வடிவேல் சொல்லுவார்ல, இது ரத்த பூமி, குழாயை திறந்தால் தண்ணி வராது, ரத்தம் தான் வரும். அந்த மாதிரியான ஊர் தான் நாங்குநேரி. சரிங்க, நான் கடை பக்கத்தில் வந்துட்டேன். போயிட்டு ஃபோனை பிக்கப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், அந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நாங்குநேரில் முருகன் மொபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் தான் வந்து கொடுத்துருந்தான். வாங்கியாச்சு. மொபைலை நல்லபடியாக சரி பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் செக்கும் பண்ணியாச்சு. சார்ஜ் ஏறுது, பேட்டரியில் எந்த இஷ்யூவும் இல்லை. இப்போது சிம்மையும் கழட்டி மாற்றியாச்சு கேஸ். உடனே நம்மளுக்கு ஃபோன் இல்லாமலாம் இருக்க முடியாது. ஸோ சிம்மையும் மாற்றியாச்சு. இப்போ அப்படியே கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு. ஆனால் ஹெல்மெட் ஸ்ட்ராப் மாட்டலை. ஸ்ட்ராப் மாட்டிட்டு தான் அடுத்து ஸ்பீடாக போகணும். அது வரைக்கும் கொஞ்சம் மெதுவாக தான். ஸ்ட்ராப் மாட்டலைனாலே கொஞ்சம் கான்ஃபிடென்ட் மிஸ் ஆகுது கைஸ். ஏன்னா அது ஹெல்மெட் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது. அது மேலே மேலே தூக்குதா, அது நம்ம கொஞ்சம் கடுப்பு மயிராக இருக்குது. நாங்குநேரி அவுட்டர் வந்தாச்சு. சரி, ஓகே, இங்கே ஸ்டாப்பு போட்டுருவோம். ஒரே வரட்டு தான் இனிமேல். ஓகே, போட்டாச்சு. ரெடி டு கோ. இந்த சத்தம் அதுக்கு தான் நான் அடிக்டே. என்எஸில் அப்படியே ஹை ஆர்பிஎம்மில் ஏறுங்க பாருங்கள். ஏறுதா? அப்படி ஒரு சத்தம் இருக்கும். அப்படி விட்டு தூக்கும்போது அப்படி பறப்பான், ஸ்லிட்டா பறப்பான். வர்ற மாதிரி அப்படியே படுக்க போட்டு எடுக்கலாம் வண்டியை. என்எஸ்ஸை அவ்வளோ செம்மையாக இருக்கும் வண்டி. போங்கண்ணே போங்க. பார்த்துக்கலாம், வரல. வண்டியில் வர பெட்ரோல் இல்லை. இன்னும் ஒரு 1.5 லிட்டரு கிடக்குன்னு நினைக்கிறேன். நேற்று ஒரு 100 ரூபாய்க்கு போட்டேன். போட்டுட்டு 3 அடைப்பு வர போயிட்டு வந்தேன் சந்தைக்கு எங்கள் அம்மா கூட. அது ஒரு போயிட்டு வர ஒரு 10-12 கிலோமீட்டர் ஆகிருக்கும். இன்றைக்கி இங்கே நாங்குநேரி வர வந்தாச்சு. இனி நாளைக்கு தான் பெட்ரோல் போடணும். பார்த்துக்கலாம். அம்மா பாரு, என்
பாரு இந்த வாட்டர் பாக்கெட் சாங் அப்படியே மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது guys. செமையாக இருக்குது. ஏஆர் ரகுமான் தான் 90s இருந்தாலும் சரி 2K இருந்தாலும் சரி ஒரு 2024 ரெலவெண்ட்டாக இருக்கும் அவரோட மியூசிக். அந்த அளவுக்கு இருக்கும் தலைவரோட மியூசிக் எல்லாமே. R1 5 காய் போகிறாரு, V3 காய் பிடிச்சி பார்ப்போமா. அந்த சத்தம் கேட்குதா? வாபிள் ஆகுது கைஸ். சரி ஓகே, அடுத்த ஸ்ட்ரெச்சில் வந்து ட்ரை பண்ணுவோம். அடுத்து வந்து டோல்கேட் இருக்குது. டோல்கேட் தாண்டிட்டு ஒரு ஸ்ட்ரெச் இருக்கும், அதை ட்ரை பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்ட்ரெச்சில் ஒரு 147 ஏற்றிருக்கேன். அதில் ஒரு கடை நாடுது. அது என் வண்டியில் வந்து கோன் செட் வந்து மாற்றணும்னு சொன்னாங்க. போன வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், கோன் செட்டு மாற்றணும் அப்படின்னு. அது போட்டே ஒரு 3 மாதம் ஆகுது. அந்த கோன் செட்டே நானும் சேஞ்ச் பண்ணல. சேஞ்ச் பண்ணாமல் தான் ஓட்டிகிட்ருக்கேன். அதனால தான் 147 கடை ஆடுது. இல்லைன்னா வண்டி ஸ்மூத்தாக போகும். 148 150 டச் பண்ணியிருக்கலாம். இப்போ நம்ம இந்த வாப்லிங் இஷ்யூனாலும் 148 ரெஸ்ட்ரிக்டட். ஓகே, இது எப்படி பிடிப்போமா? அந்த சத்தத்துக்கு நான் அடிமடா பத்தாச்சே. வேற மாதிரி புடி ஆய் எம்பி ரோடு. ரோட்டை மறிச்சு போட்டுருக்காங்கப்பா. ரோட்டை மறிக்கலாம். நீங்கள் 140 124 126 129 130. பின்னாடி டிஷர்ட் வேறு மேலே தூக்குது. அதுவே கூச்சமாக இருக்குது, போக முடியல. அடிப்போம் கேப்பு. போடு 43 எப்படி வந்தால் பார்த்தீங்களா? இண்டிகேட்டரும் போட மாட்டாங்க, ஒரு குண்டையும் போட மாட்டாங்க. சாரி கைஸ், பீப் அடிச்சிருக்கு. இப்போ கைஸ் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச்சில் வந்து 147 வரை ஏற்றினேன். செகண்ட் ஸ்ட்ரெச்சில் வந்து 136 நினைக்கிறேன் மேக்ஸிமம். அவ்வளோதான் ஏறிச்சு. டிராஃபிக் கொஞ்சம் இருந்துச்சு.
நடுவில் ஒரு லாரிக்காரன் வர வந்துட்டான். இன்னும் ஏற்றிருந்தேன்னா உள்ளே போய் சொருவிருக்க வேண்டிதான். அப்புறம் நாளைக்கு காலை தலைப்புச் செய்தியில் நான் தான் பொல்லாதவனை நினைத்து சீன் போட்ட 23 வயது இளைஞர் பலி லாரியில் மோதி அப்படின்னு சொல்லி நியூஸில் வரும். ஓகே காய்ஸ், இதோட இன்றைக்கான வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Sudarshan.